limitation of valence bond theory. அதில் first point பார்த்தீங்க அப்படின்னா it does not explain the color of the complex. காம்ப்ளெக்ஸோட கலரை இந்த VB theory நமக்கு explain பண்ணல. இதான் first point. Second point பாருங்க, consider only the spin only magnetic moment and does not consider the other components of magnetic moment. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட்ல அவங்க பார்த்த ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா ஸ்பின்னை பற்றி மட்டும் தான் சொன்னாங்களே தவிர வேற மேக்னெட்டிக் மொமெண்ட்டை பற்றி அவங்க பேசவே இல்லை அப்படின்றாங்க. இது ஒரு செகண்ட் லிமிடேஷன். தேர்ட் லிமிடேஷன் பார்த்தாங்களா, இட் டஸ் நாட் ப்ரொவைட் எ குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன் அஸ் டு why certain complex are inner orbital complex and the others are outer orbital complex for the same metal. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் inner orbital complex outer orbital complex. இது ஏன் ஒரே மெட்டலுக்கு இப்படி ரெண்டு விதமா வருது அப்படின்ற விஷயத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ரெண்டுலயும் அயன் தான் மெட்டல் அயான். இங்க FeCN6 4- இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க டயாமேக்னெட்டிக்கா இருக்கு, லோ ஸ்பின்னா இருக்கு. அதுவே FeF6 4- இங்க பேராமேக்னெட்டிக்கா இருக்கு, ஹை ஸ்பின்னா இருக்கு. இது ஏன் இப்படி மாறுபட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணல, VB தியரி எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, லிமிடேஷன் ஆஃப் VB தியரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். எப்பயாவது 3 மார்க்லையும் கேட்கறாங்க. இது எக்ஸாமோட சேர்த்து படிச்சுக்கோங்க. சரியா தங்கங்களா?